வணக்கம் நண்பர்களே. 2025 மே மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது இருக்கும். குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும். இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும். ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும். ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது. எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லாரும் இருந்து வந்திருப்பாங்க. அதை பற்றி ஏற்கனவே மாத பயிற்சிகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும், மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது. பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது. ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது. கடந்த 2-3 மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதட்டத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சராசரியான நிலைகளில் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும். பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் பயிற்சி ஆகிறாங்க. ராசியில் சனி மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். தவிர ராசிக்குள்ளே கடந்த சில மாதங்களாக இது வந்தது கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிற இந்த மாதத்தை வந்து விலக ஆரம்பிக்குது. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இனி உங்களுக்கு இருக்காது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க சம்பகாலமாகவே பார்த்திங்கன்னா எப்போ சந்தோஷமாக இருக்கும் எப்போ சோகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே புரியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்துட்டு வந்திருப்பாங்க. அதே போல் எல்லா விஷயங்கள்லையுமே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். 1, 2 அப்படின்னு கணக்கு வர்றதெல்லாம் கிடையாது. பொதுவாக வர எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட என்ன ஆகும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு அவங்க தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க. வேலை அலைச்சல்கள், அதனால் உடல் சோர்வுகள், மனச்சோர்வுகள் போன்ற விஷயங்களால் சிலர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டும் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இனி மீனராசிக்காரங்களுக்கு பெருசாக இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் தான் செயல்பட்டு வருவாங்க. இனி எடுத்தவங்க ஒருத்தனை எந்த ஒரு விஷயங்களும் செய்ய முடியாது. மனசளவில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் என்பது இருக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. பட் அதே நேரம் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும். இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. தன்னை அறியாமலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிலைகளுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. சிலருக்கு இந்த வெளியிடங்களுக்கெல்லாம் போய் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக சுற்றி பார்த்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகலாம். அதனால் இந்த காரிய ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் உங்களை நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் சமாளிச்சுட்டு வரவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்க்க முடியாது. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பையும் காட்டுவாங்க, கனிவையும் காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவாங்க. பட் அதே நேரம் காரசாரமான விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளையும் பெற்று வருவீங்க. சொத்து சுதந்திரம் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வீடு, வாகன, பூமி விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு பொருளாதார முன்னேற்றங்கள், சேமிப்புகள் போன்ற விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மைகளை பெற்று வருவீங்க. கடன் சுமைகள் கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு மீனராசிக்காரங்க மேற்கொண்டு புதிய கடன்கள் எதுவும் வாங்காமல் இருப்பதனால ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக ஜென்மச்சனி காலகட்டங்களில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட் இந்த மாத அமைப்பு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை கொடுத்து வருது. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது கொஞ்சம் மந்த நிலை கொடுத்து வரும். ஆகினால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுனால குறிப்பாக அந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க.
பொது விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் இழுபறியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய பொருட்கள் உடனுக்குடனே முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லா விஷயங்களையும் பார்த்தாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஏற்கனவே ஆன்மீக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகத்தான் இருந்து வருது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான நிலைகளை கொடுத்து வரும். பிரயாணங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சிறப்புகளை பார்த்து வருவீங்க. தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்குது. காரியங்களில் பொறுமையாக இருந்து சிறப்புகளை பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவ்வப்போது தோன்றி மறைவும் செய்யும். சூழ்நிலை தன்புலாம் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இயல்பாகவே ஜென்மச்சனி காலங்களில் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்து தான் இருக்கும். குறிப்பாக பேச்சுவார்த்தைகளை சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தது தான் இருக்கும். ஸோ பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யும். வாழ்க்கை துணை எடுத்தவங்க குத்தனை எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபட மாட்டாங்க. கொஞ்சம் பட்டும் படாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு குழந்தைகள் வகையில் பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய செய்யும். மாணவர்கள் அப்பப்போ சில விஷயங்களை கொஞ்சம் அடம்பிடிக்கவோ டென்ஷனாகவோ செய்வாங்க. இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல அங்கே போய் சேர்றது வேறு மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காத இந்த மாதிரியான கருத்து பேதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆகையினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனத்தோடு பேச்சுவார்த்தைகளை கையாள்வது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. சில விஷயங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதங்கள் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். முயற்சிகளின் அடிப்படையில் சில முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிலருக்கு சாதகமாகவும் இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலுமே கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான விஷயங்களை கொடுத்து வருது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுக்கவும் செய்யும். ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன ரீதியாக இருந்து வந்த டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டான நிலையில் இருந்து எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு வருவீங்க. தனிப்பட்ட முறையில் கலகலப்பாக தென்பட்டு வருவீங்க. மற்ற விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருந்து வருது. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் கருத்து வேற்றுமையும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.